கும்பராசி கும்பராசி அப்படின்னாவே ஒரு சாதாரண மனிதர் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க இப்போ மற்ற ராசிக்காரங்களாம் யோசிச்சுட்டு இருக்கிறத இவங்க பல வருடங்களுக்கு முன்னாடியே அதை பற்றி யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பாங்க. எப்பவுமே எதிர்காலத்தில் நம்ம என்னவாகணும் அப்படிங்கிறத யோசித்து அதற்கேற்ப இவங்களுடைய கனவுகளையும் இவங்களுடைய லட்சியங்களையும் கொண்டுட்டு போக தெரிந்தவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே எந்த விஷயத்தில் இவங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னாலும் ரொம்ப சுதந்திரமாக முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதுமையான வழியை கண்டுபிடிச்சி அதன் மூலிமா முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பம் அப்படின்னாவே கற்பனை, கும்பம் அப்படின்னாவே புதுசாக சிந்திக்கக்கூடியவங்க, கும்பம் அப்படின்னாவே எதிர்காலத்தை பற்றிய சிந்திக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த நபர்கள் அப்படின்லாம் சொல்லலாம். இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆணி மாத கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் எப்பவுமே எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிப்பாங்க. அதே மாதிரி முன்னோர்களை ரொம்ப மதிப்பாங்க. முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் ஜோதிடத்தில் இதெல்லாம் நல்ல ஒரு ஈடுபாடு உடைய ஒரு நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டம் இவங்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஆணி மாத கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ராசியில் ராகு பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும், கலஸ்திரஸ்தானத்தில் கேது கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் இந்த மாதிரி இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உழைப்புக்கு அஞ்சாதவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அசால்ட்டாக செய்யக்கூடியவங்க தான். எதுலேயுமே வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்னு பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது சகோதரர் வகையில் ஏதாவது ஒரு மனத்தாங்கல் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மனத்தாங்கல் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பூமி தொடர்பாக ஒரு சில பிரச்சனைகள் இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு முடிவுக்கு வராமல் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக அணுகுனீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இல்லை அப்படின்னா சகோதரர் வகையில் சின்ன சின்ன மனத்தாங்கல், சொத்து சம்மந்தமாக ஒரு சில மனத்தாங்கல்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் ஒரு தெம்பு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவணும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். எந்த உத்தரவாதமே இந்த காலகட்டத்தில் யாருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்காமல் இருக்கிறது உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எப்பவுமே இருக்கு இல்லையா, அது இருக்கும். நீங்கள் யாருக்காவது போய் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அல்லது ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில மனக்கவலைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் கரெக்டாக போனாலும் எதிரில் வரவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலிமா ஒரு சில உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த உதவிகள் கூட கொஞ்சம் தடையாகவும் கொஞ்சம் தாமதமாகவும் கிடைக்கும். அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத
கிடைச்சல்கள்லாம் வரும். பொருளாதார ரீதியாக எடுத்துக்கும்போது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. எதிர்பார்த்த பண வரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும், வேலையில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் சோர்வும் ஏற்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஏற்படலாம். வேலையிலேயே கூட சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு சூழலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சகோதரரால், உடன்பிறப்புகளால் அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில், அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகள் வகையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் தவிர்க்கிறது நல்லது. ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இல்லை அப்படின்னா சின்ன பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்தவங்களுக்காக உதவி செய்ய போய் நீங்கள் எதையாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் இந்த கும்பராசி பெண்கள் இந்த ஆனி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னு போய் உங்களுடைய பேரு கெட்டுற மாதிரி ஒரு சூழலெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சிக்கனமாகவும் இருந்துக்கணும். அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் நிதானமாகவும் நீங்கள் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். செலவு கொஞ்சம் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் அந்த செலவு அதிகமாகிறதுனால மனதுக்குள்ளே ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டு செலவு செய்யலான்னு திட்டமிட்டு வச்சுருந்தோம். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வேலைக்காக இவ்வளவு அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பீங்க. எக்ஸ்ட்ரா செலவு ஆகிறதுனால ஒரு விதமான மனக்கவலை வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது கொஞ்சம் நல்லது. இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத விஷயத்தில் வாக்கு கொடுத்து மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக சூழ்நிலை ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த சோம்பேறித்தனம்லாம் விட்டுட்டு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய அறிவுத்திறமை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. உங்களுடைய பேச்சாற்றலும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. சுக்கிரன் சஞ்சாரம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் அவரும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இந்த கலைத்துறையை சார்ந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது வெளியில் ஒரு பார்ட்டிக்கோ அல்லது ஒரு திருமண நிகழ்வுலையோ கலந்துக்குவீங்க. நல்ல ஒரு ருசியான உணவு உண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். ஏன்னா பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்கள் வள வர போகிறீங்க. எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சிக்காக சில திட்டமிடுதலெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க. முடிவுகள் எடுக்கும்போது ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அது ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட, குடும்ப வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு எடுக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பண வரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல்திறன்கள் இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்களில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும். வீட்டுக்கு கூட மற்ற உறவினர்களுடைய வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நண்பர்கள் மூலிமா மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் ரொம்ப ஒரு இனிமை இருக்குது. இருந்தாலும் சிக்கலான காரியங்களை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிச்சுட்டு மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கும்பராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவலை அதிகமாகும். கூடுமானவர்களும் இந்த காலகட்டத்தில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே கூட நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். பிள்ளைங்க மூலிமா பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வீட்டில் வண்டி வாகனத்தை பயன்படுத்துகிறவங்க கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. அதே நேரத்தில் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. அதன் மூலிமா ஒரு சில சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் உங்களுடைய மனதில் இருக்க குழப்பங்கள்லாம் சரியாக்கி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய சிந்தனையிலேயே கூட ஒரு புதுவிதமான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு வெற்றிகரமாகவும் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம்.
சதய நட்சத்திரக்கார மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க. எதுலேயுமே நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். மற்றவங்களே உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த சதய நட்சத்திரக்கார மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மற்றவங்க கட்டாயத்துக்காக நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். மற்றவங்க அதை சொல்கிறாங்க, இந்த காரியத்தை சரி பண்ணி தர சொல்கிறாங்க, இந்த வேலையை சொல்கிறாங்க அப்படின்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த காரியத்திலையுமே இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் முடியும். அதனால் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களுடைய மனசாட்சி எதை சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. இந்த இடத்துல நீங்கள் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானம் இருக்கட்டும். அதே மாதிரி யாருக்குமே வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு மாற யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்க அல்லது தேவையில்லாமல் இதை செய்யும் அப்படிங்கிற மாதிரி தூண்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலக ஆரம்பிச்சிருங்க. மனம் தளராமல் இந்த காலகட்டத்தில் இருங்க. தேவையில்லாத ஆசையெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்குலாம் ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஒரு சிலருக்குலாம் எக்ஸ்ட்ரா வண்டி வாங்கணுங்கிற ஆசை, இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். அங்கே இருக்கிற பைரவருக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. கடன் தொல்லை குறை.